ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 7 மந்த் பேபிக்கு ஜவ்வரிசி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைக்கு நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னா, குழந்தைங்களுக்கு 7 மந்த் கம்ப்ளீட் ஆகிட்டு 8 மந்த் பிறக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது சீக்கிரம் செரிமானம் ஆயிரும். முக்கியமாக குழந்தைங்களோட வெயிட் வந்து நல்லா அதிகமாகும். அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். போன் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லது. கொஞ்சம் ஃபைபர் இருக்குது. அவங்களோட கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் கெயினுக்காக நான் வந்து நிறையா கஞ்சி வீடியோஸ் வந்து நானே போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை. அதில் உங்கள் குழந்தைக்கு வந்து எந்த கஞ்சி சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா 1 ஸ்பூன் அந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. கழுவிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் ஜவ்வரிசி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி போடுங்க. 1 ஸ்பூன் ஜவ்வரிசி போட்டிங்கன்னா அரை ஸ்பூன் அரிசி போட்டுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு குக்கரில் சேர்த்துருங்க. அது கூடயே ஒரு டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான டேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வந்துட்டு நீங்கள் 2 துண்டு மட்டும் போடுங்க. நான் கொஞ்சம் ஜவ்வரிசி நிறையா போட்டதுனால 4 துண்டு போட்டிருக்கேன். இதில் வந்து அந்த ஊற வச்ச தண்ணியே வந்து 1 டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வரைக்குமே விட்டுறலாம். இது நீங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கொடுங்க. அடுத்தடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அளவை வந்து அதிகப்படுத்திக்கிறலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். அதுவே கொஞ்சம் நல்லா கஞ்சி பதத்துக்கு தான் வரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்கலான்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம், இல்லைனா லஞ்சுக்கு கொடுக்கலாம், ஈவினிங் 4 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு 100 பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் ஒருத்தங்க தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.